இப்போ வந்து சேமியாவும் கொஞ்சம் வறுத்தாச்சு. லாஸ்ட் டைம் வறுத்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. 2 பேருக்கு இது. இப்போ காய் தக்காளி வெங்காயம் போட்டு பண்ண வேண்டியதான். நேரமாக வறுத்தாச்சு சேமியா. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு பச்சை மிளகா கருவேப்பிட்டு வெங்காயம் போட்டிருக்கு. இது கொஞ்சம் வதங்கி அப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கி எடுத்து இப்போது சேமியா கேட்ட தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு கொதிச்ச உடனே சேமியா போடுவேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். விட்டு உப்பு போட்டாச்சு, கொதிக்கட்டும். இல்லை கொதிச்சு எடுத்து பாருங்கள். இப்போது சேமியா போட்டு மூடி வச்சிடலாம். உப்புமா ரெடி ஆகிடும். சூப்பரான டேஸ்டியான சேமியா உப்புமா வச்சு மூடி வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும் பதம். கரெக்டாக தண்ணி விட்டது. வெந்தப்பறம் காமிக்கிறேன். ஏன்னா சேமியா உப்புமா ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார். தொகையிலோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ அகைன் ஃபார் வாட்சிங். டேஸ்டியான சேமியா தக்காளி வெங்காயம் சேமியாவோட துவையல் தொட்டு சாப்பிட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹாப்பி சண்டே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சேமியா பண்ண போகிறேன். தக்காளி வெங்காயம் போட்டு அதுக்கு ஒரு அருமையான சட்னி, கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஈக்குவலாக போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். தேங்காயும் இதிலையே போட்டுட்டு வறுத்துட்டு இதை எடுத்துகிட்டு அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு வெங்காயம் போட்டு துவையல் அரைக்கலாம். தேவையான உப்பு போட்டு துளியோண்டு புளி வச்சுருக்கேன். வறுபட்டுறது இப்போ எடுத்துவிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பொடி பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு அரைச்சிட்டு ஒரு சுற்றிட்டு தேவையான தண்ணி விட்டு அரைச்சிட்டோன்னா சூப்பரான ஆனியன் சட்னி துவையல் எது வேணால் சொல்லலாம் ரெடி ஆகிடும். ஒரு சிக்கன் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் வதக்கிலாம் வெங்காயம் தேவையான உப்பு போட்டாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா பூரா வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் பருப்பு அரைச்சிட்டு வெங்காயத்தை போட்டு அரைச்சா துவையல் சூப்பரான துவையல் ரெடி ஆகிடும். சாதத்துக்கும் பிஸ்னி சாப்பிட்லாம். வந்து இதுலேயும் தொட்டுக்கலாம். தோசை இட்லி உப்புமா இது வேணாம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு சுற்றிட்டு தண்ணி விட்டு அரைச்ச வேண்டியதான் மேடம். ஒரு டேஸ்டியான வெங்காய துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டேஸ்டியான பருப்பு தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுத்து. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.